வஉசியின் புகழ் ஓங்குக. செக்கெழுத்து செம்மல் வஉசியின் புகழ் ஓங்குக. கப்பலோட்டி தமிழன் வஉசியின் புகழ் ஓங்குக. செக்கெழுத்து செம்மல் வஉசி அவர்களின் 154வது பிறந்த தினம் என்று. இந்திய சுதந்திர போராட்டத்தின் தலைவன் இவன். அவனுடைய நிலைமையை பாருங்க. இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் மலர் மாலை அணிவித்து பிறந்த தின நிலாவிலும் நினைவு நாளில் மட்டும்தான் இப்படி மலர் மாலை அணிவிக்கிறாங்க. மற்ற நாள் அவரை நினைச்சே பார்க்கறது இல்லை. இந்த அரசாங்கம் அவருக்கு ஒரு நிழற்குடையை கூட அணிவிக்கலை. எத்தனையோ செலவு செய்கிறாங்க. வஉசி இரட்டை ஆயுள் தண்டனை பெற்ற ஒரே தமிழர் இந்த வஉசி. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உதட்டளவில் மட்டுமே இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களை மரியாதை செலுத்துறோம்னு சொல்றாங்க, ஓட்டு வங்கிக்காண்டி. ஆனா இன்னைக்கு அவருடைய நிலைமையை பாருங்க. தென்னகத்தில் பிறந்த என் தலைவனுடைய நிலைமையை பாருங்க. ஒரு நிழல் கூட இல்லாமல் காக்கா குருவிகளின் கழிவிடமாக இந்த ஒரு வெயிலோட இருக்கிறார். நிழல் குடை அமைக்க எவ்வளவுங்க செலவாகிற போது யோசிச்சு பாருங்க. என்னுடைய தலைவனுடைய நிலைமையை பாருங்க. திருநெல்வேலி தென் தமிழகத்தின் மக்களின் நாயகனாக இருக்கக்கூடியவருக்கு ஒரு நிழல் குடை கூட அமைக்கல. 154வது பிறந்த தின விழா. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவருக்கு நிழல் குடை அமைத்து தரவில்லை என்றால் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன். இதன் மூலமாக தமிழகம் உலகமெங்கும் உள்ள மக்களுக்கு சுதந்திர போராட்ட தியாகியின் நிலைமையை உங்களோட கவனத்துக்கு கொண்டு வரேன். அன்பானவர்களே, உலகமெங்கும் உள்ளவர்களே, நிலைமையை பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைமையை பாருங்க. சுதந்திர போராட்ட தியாகியின் நிலைமையை பாருங்க. அவருக்கு ஒரு நிழல் குடை அமைக்க வேண்டும். வெயிலில் இருக்கிறார் அவர். சுதேச இயக்கத்தின் தலைவன். அவனுக்கு இந்த நிலைமை. உலகமெல்லாம் இல்லை, தமிழக மக்களுக்கு ஒரு வேண்டுகோள். இந்த விஷயத்தை தமிழக அரசு கவனத்துக்கு எடுத்து சென்று அவர் கூட நிழற்குடை அமைத்து தருமாறு எல்லாம் வல்ல மக்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் கவர்மெண்ட்டுக்கு சென்றடையணும். இந்த விஷயத்தை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணணும் எல்லாருக்கும். திருநெல்வேலியில் தன்னந்தரியாக ஒருத்தி போராடுகின்றேன். அவருக்கு ஒரு நிமிடம் குடைப்பிடிக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்களும் உங்கள் சார்பாக இதை அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஜெய். வஉசி அவர்களின் புகழ் ஓங்கு.